Sumit is 3 times as old as his son. 5 years later, he shall be 2.5 times as old as son. How old is Sumit? ஸோ நம்ம முதல்ல என்ன பண்ணிக்கலாம், சுமித்தோட ஏஜ் அப்புறம் சன்னோட ஏஜ். ஸோ இங்க 3 டைம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சன்னோட ஏஜ் எக்ஸ் எடுத்துக்கலாம், சுமித்தோட ஏஜ் 3x எடுத்துக்கலாம். 3 பிளஸ் எக்ஸ்ன்னு எடுக்கக்கூடாது, ஏன்னா 3 டைம்ஸ்ன்னு கொடுத்துருக்கும் போது நம்ம 3x தான் எடுக்கணும். நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் லேட்டர் அப்படின்னா 5 இயர்ஸ் லேட்டர். அப்போ ரெண்டு பேருக்கும் 5 இயர்ஸ் நம்ம ஆட் பண்ணணும், சரியா? 3x plus 5. இவனுக்கு 5 வயசு அதிகமா இருக்கும், இவங்களுக்கு 5 வயசு அதிகமாயிருக்கும். 5 years later, he shall be 2.5 times as old as son. ஹீனா இங்க யாரு? சுமித். சுமித் வந்து 2.5 டைம் அவங்க சன்னை விட பெரியவங்க. அப்போ 5 years later சுமித்தோட ஏஜ் இவ்வளோ. 2.5 டைம்ஸ் அப்படின்னா என்ன பண்ணும்? 2.5 டைம்ஸ் அவங்க சன் கிட்ட தான் அந்த 2.5 டைம்ஸ் போடணும். அவ்வளோ பெரியவங்க. இங்க நம்ம 2.5 மல்டிப்ளை பண்ணோம்னா சுமித்தோட ஏஜ் தான் அதிகமாகும். அவங்க சன்னை விட 2.5 டைம்ஸ் பெரியவங்க அப்படின்னா சன் கிட்ட 2.5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம். இங்க எக்ஸ் பிளஸ் 5, சரியா? சன் ஏஜை விட 2.5 டைம்ஸ் அவங்க பெரியவங்க. சின்ன வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்க என்ன வரும்? 3x plus 5 equal to இத மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கிறத இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்துங்க. 2 2s are 4, 4 plus 1 is 5, 5/2. இங்க x plus 5. ஸோ நெக்ஸ்ட் இந்த 2வை இங்க நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ என்ன வரும்? 2 into 3x plus 5 equal to 5 into x plus 5. 2 3s are 6, 6 6 plus 5 2s are 10 equal to 5x plus 5 5s are 25. 6x minus 5x, இந்த plus x இந்த பக்கம் வந்தா minus 5x equal to 25. அது அப்படியே தான் இருக்கு. இந்த plus 10 இந்த பக்கம் போனா minus 10. என்ன வரும் பாருங்க? x equals to 6x minus 5x is x equals to 25 minus 10 is 15. எக்ஸ்ன்றது யார் ஏஜ்? சன்னோட ஏஜ். சன் ஏஜ் இஸ் 15 இயர்ஸ். சுமித்தோட ஏஜ் என்னது? 3 times of his son's age. So he will be 45 years.